மார்ச் 28, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. சோர்ந்து போகாதே, கர்த்தர் நீதியுள்ளவர், உங்களுக்கு அவர் வெற்றியை தருவார். Don't be discouraged, the Lord is righteous, he will give you success. செப்பனியா 3 அதிகாரம் 5 வசனம். செப்பனியா chapter 3 verse 5. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் வாழ்வில் எல்லா காரியங்களிலும் நீதியை செய்வார். அவர் நீதியுள்ளவர். ஒருவேளை இந்த நாளில் எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்தில் அநியாயம் நடக்கிறதே என்று புலம்பலாம். கர்த்தர் உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்வார். நீங்கள் கலங்கவே வேண்டாம். The Lord within her is righteous. He does no wrong. Morning by morning he dispenses his justice, and every new day he does not fail. My dear brothers and sisters, may the Lord do justice in all things in your life. He is righteous. Perhaps on this day I may lament that I am being unfairly treated in this particular matter. The Lord knows your pain. He will be strong with you, and you do the justice and judgment. Don't you worry. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை வாழ்விலே தந்து அவர்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் வகிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீராண்டவரே நீதியை செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நீ நீதியுள்ளவராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை நீர் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுது யார் யார் ஆண்டவரே இந்த வழக்கிலே எனக்கு ஒரு நீதி இல்லாமல் இருக்கிறதே, கர்த்தாவே எனக்கு ஒரு நீதி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீ நீதி செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உண்மையை கத்த நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஒருவேளை ஆண்டவர்களுக்கு நீதி கிடைக்காமல் இருந்தால் கத்த இந்த நாளிலே அந்த உண்மை ஆண்டவரே வெளிப்படும்படியாக, நீதி கிடைக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெற்றி கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் எந்தெந்த காரியத்திலே அப்பா நீதி வேண்டும் என்று சொல்லிக்கிறார்களோ அவைகளுக்கு ஆண்டவரே அந்த காரியத்திலே அப்பா நீதி கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். யார் யார் எதற்காக செபிக்கிறார்களோ அத்தனையும் ஆண்டவர் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளுகிறதான கிருபைகளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நோயின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே சோர்ந்து போய் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிட்டமா செபிக்கிறோம். அவர்கள் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக அப்பா. நம்முடைய பிரசன்னத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் மூடுவீராக. அவர்கள் எந்த விதமான கலக்கத்தையும் கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா. எந்த காரியத்திற்காக, எந்த அற்புதத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் செபிக்கிறார்களோ அந்த அற்புதம் அவர்களுக்கு நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அதிசயத்தை செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். எந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ அதில் அவர்களுக்கு வெற்றி ஆண்டவரை கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய பணிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேலைகள் உயர்வை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். வருமானங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்கிரிமெண்ட் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவர்கள் விரும்புகிற ப்ராஜெக்ட் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். மகிழ்ச்சியை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இருளை எல்லாம் நீர் நீக்கி ஆண்டவரை ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகம்பலம் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வை பெற்றவர்கள் வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் நம்முடைய பிள்ளைகளை வாழ்விலே நிறைவாய் தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.